பிக் பாஸ் ப்ரோமோ 1 திவாகர் தனக்குத்தானே சூனியம் வைப்பது எப்படி அப்படின்றது முடிவெடுத்து அவரே அவர் வாயால் கெட்டுக்கொண்டு இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பா நீ படிச்சிருக்கா படிக்கலையாமா, ஒரு கேள்வி கேட்டதுக்கு உனக்கு படிப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற அளவுக்கு போயிருக்காரு. இவர் மட்டும் தான் படிச்சிருக்காரு, மற்றவங்க யாரும் படிக்கல, மற்றவங்க யாருக்கும் மரியாதை தரல. அந்த மாதிரி இந்த வீட்டுல எல்லாரும் அவர் தான் படிச்சு மரியாதையோட நடந்து கொள்ளும் ஒரு நபர் திவாகர் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, இந்த ப்ரோமோ 1ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை பல பேருமே பாக்குறீங்க, தயவு செய்து லைக் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஒரு பக்கம் ரம்யா ஜோக்கும் திவாகருக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. இதுல திவாகர் யார் கூடயோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு போல. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த ப்ரோமோ விஷுவல்ஸ் படி பார்த்து என்ன பண்றாங்க, ரம்யா ஜோ வந்து கேட்கறாங்க, திவாகர், துஷாரு, அங்க பாத்தீங்கன்னா வினோத்லாம் இருக்காங்க. அப்ப என்ன கேட்கறாங்க, கெமி வந்து ஜென்ரலா எது சொன்னாலும் இவருக்கு பிடிக்காது. யாருக்கு? திவாகருக்கு. ஃபர்ஸ்ட் கெமி வந்து திவாகருக்கு எதிராக கருத்து தெரிவிச்சது வந்து பாத்தீங்கன்னா அது ஜென்ரல் கிடையாது, அது திவாகரோட பர்சனல். ஸோ இந்த இடத்துல ஜென்ரலா எதுவும் வந்து சொல்லா பிடிக்காதுன்னாங்க. அங்க ஜென்ரலாவே சொல்லல, பர்சனலா சொன்னாங்க. ஸோ அந்த ஜென்ரல்ன்ற வார்த்தையும் தவறு. திவாகருக்கு அந்த பாயிண்ட் அவுட் பண்ணும்போது அது தவறா இருக்கு. ஓகே. ரெண்டாவது, பிரவீன் எது சொன்னாலுமே பிடிக்காது அப்படின்னும் போது பிரவீனுக்கு அந்த இந்த மேட்டரை விட்டு கொரட்டை மாத்தி மாத்தி சண்டை இருக்குது. ஸோ இப்ப ஒருத்தருக்கு சண்டை இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்ல திவாகருக்கு எதிராக 2 பேர் பேசினவங்களுக்கு திவாகர் திரும்ப வந்து பேசினால் டென்ஷன் ஆக தான் செய்யும், அந்த ரியாக்ஷன் வரதான் செய்யும். அதை மாற்ற முடியாது, ஏன்னா அவங்க 2 பேருக்கு ஒரு ரிவால்ரி இருக்கிறதால அது அப்படிதான் இருக்கும். ஓகே, இப்படி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, உடனே என்ன பண்றாரு திவாகர், துஷாருக்கும் எனக்கும் சண்டை கிடையாதுப்பா, எனக்கும் இவருக்கும் சண்டை கிடையாதுப்பா, அது யாருன்னு தெரியல. பக்கத்துல கானா வினோத்தும் பக்கத்துல துஷார் தான் இருந்தாங்க. அவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு வாக்குவாதம் நடந்திருக்கு. ஓகே, அவர் சொல்றாரு துஷாருக்கும் எனக்கு சண்டை இல்ல, அவங்க கூட சண்டை இருக்கிறதால தான் நான் அப்படி இருக்கேன், இவங்க சண்டை இல்லை அப்படின்றத கிளாரிபிகேஷனுமே அந்த இடத்துல திவாகர் பண்றாரு. இதுல தப்பு கிடையாது, கரெக்ட். ஆனா இவர் மட்டும், ரம்யா என்ன சொல்றாங்க, இவர் மட்டும் எல்லார் விஷயத்திலயும் மூக்க நுழைச்சு இது தப்பு அது ரைட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, உங்களுக்கு ஒருத்தர் வந்து சொல்றது பிடிக்கலன்னா அப்ப நீங்க போய் மத்தவங்களை சொல்லும் போது அவங்களுக்கு எப்படி பிடிக்கும்ன்றதா ரம்யா அந்த இடத்துல மீன் பண்றாங்க. இட் இஸ் வேலிட் பாயிண்ட் தானே. ஸோ நீங்க ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது உங்க விஷயத்த பண்ணும்போது நடுவில் ஏதாவது வந்து கருத்து சொன்னா அதை வந்து நீ சீன் படாதப்பா, கிளம்பு கிளம்பு. நேத்துல இருந்து அப்படிதான் திவாகர் பண்றாரு. ஸோ அவங்க நந்தினி வந்து என்ன சொன்னாங்க, 2 பேரும் போய் பேசிங்கன்னாங்க. அதுக்கு சீன் போடாத கிளம்பு, இப்பெல்லாம் பேசுறது நாட் ரைட். அப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்துல எவனா வந்து சொன்னா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுல, அதே மாதிரி நீங்க அடுத்தவங்க விஷயத்துல போய் மூக்க நுழைக்கிறீங்கன்றது தான் ரம்யாவோட கேள்வி. அது எனக்கு தப்பா தெரியல, கரெக்டா தான் ரம்யா அந்த இடத்துல கேட்டிருக்காங்க, கரெக்டான பாயிண்ட். இதை சொன்னவன திவாகர் பொறுக்க முடியாம இந்த பொண்ணு நான் ஓவரா பேசுது கரெக்டா பேசுது அப்படின்னு தெரிஞ்சவன உடனே அவர் எப்படின்னா, அவருக்கு எதிராக யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்க, ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து கத்துவார், உடனே கத்தி ரியாக்ட் பண்ணுவார். அதான் சுமார் மணி கத்தி பேசாத, சுமார் சுமார், கம்முன்னு சொல்றத கேளுமணி அப்படின்ற மாதிரி கத்துறான். ஒரு பக்கம் நீங்க பேசுறீங்கன்னா அவங்க சொல்றத முழுசா கேளுங்க, கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. அதை விட்டுட்டு அவங்க சொல்றதையே கேட்காம கத்திட்டு இது வாட்டுன்னு சொல்லிட்டு இருக்குன்ற மாதிரி வந்து நடுவுல வாங்கிட்டு என்ன சொல்றாரு, உடனே சொல்லிடுறாங்க, இந்த கத்தி பேசுற வேலைனா என்கிட்ட வச்சுக்காதீங்க, என்ன என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கத்துனது யாரு, திவாகர் தான். அந்த விஷுவல்ஸில் நீங்க போய் பாருங்க, திவாகர் தான் கத்தி பேசினாரு. ஓகே, இப்படி நடக்குது, அதை திரும்ப கேட்கறாங்க, கத்தி பேசுறலாம் வேணாம், ஒழுங்கா பேசுங்க அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்றாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்றது, மரியாதை என்னன்னு உனக்கு தெரியுமாமா, படிச்சிருக்கா படிக்கலையா, நாகரிகம் தெரியுமா உனக்கு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப மோசமான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறது ரொம்ப தவறான செயல் நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல ஏற்கனவே இதே ஒரு பிரச்சனை பிக் பாஸ் சீசன் 7ல வாரமே எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் ஆர் நாட்டு விசித்ரா மற்றும் ஜோவிகா பார்த்தோம். அதே மாதிரிதான் இங்க, நீ படிச்சிருக்கா இல்லையா, படிப்பு இருந்தா நாகரிகம் இருக்கா, இதெல்லாம். ஸோ படிச்சாதான் நாகரிகம் இருக்கணும்ன்ற அவசியத்தையும் அக்செப்ட் பண்ண முடியாது. சில பேருக்கு படிச்சும் புரியாமையும் இருக்காங்க, சில பேர் படிக்காமையும் எல்லாம் தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இது வந்து அந்த இடத்துல பயன்படுத்துறது பல பேரை காயப்பட வைக்கும் அப்படின்றதான் பாயிண்ட். குறிப்பா அந்த பொண்ணு அவ்வளவு கஷ்டத்துல இருந்து இதெல்லாம் வரும்போது அந்த அளவுக்கு படிக்கல. இதை சொல்லும் போது அவங்களுக்கு கண்டிப்பா ஹர்ட் ஆகும், ஃபீல் பண்ண செய்யும். அந்த இடத்துல திவாகர் இதை பயன்படுத்தினது ரொம்ப ரொம்ப தவறான செயல், மோசமான செயல் அப்படின்றத நான் சொல்றேன். இதுல குறிப்பா அந்த சீன் 2 பேரும் இப்படி சொன்ன உடனே ரம்யா ஜோ காண்டாயிட்டு, என்ன என்ன யாரை பத்தி என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ரம்யா ஜோ க்ளோஸ்ல போயிருப்பாங்க. அப்ப ரம்யா ஜோ யாரோ தட்டி விட்ட ஒரு ஃபீலிங் இருக்கு. கரெக்டா செகண்ட்ஸ் சொல்றேன், 0.15 செகண்ட். அந்த செகண்ட்ல போடுங்க, ரம்யா ஜோக்கும் உங்க திவாகரும் க்ளோஸ் அப் போகும்போது அது தட்டி விட்ட ஒரு ஃபீல் வருது, தட்டா மாதிரி இருக்கு. நீங்க போய் திரும்ப ரீசெக் பண்ணி பாருங்க, எனக்கு மட்டும் அப்படி ஃபீல் ஆகுதா இல்ல உங்களுக்கும் அந்த இடத்துல ஃபீல் ஆகுதான்ற மாதிரி விஜய் டிவி ப்ரோமோல போய் பாத்தீங்கன்னா தெரியும். இப்படி தட்டி விடுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்றது மட்டும் கட்டுங்க. அது திவாகர் ரம்யா தட்டுறாரா இல்ல என்ன பண்றாங்கன்றது பார்க்கணும். ஓகே, இப்படி சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, அடுத்து எல்லாம் என்டர் ஆயிட்டாங்க.
வினோத், எஃப்ஜே இதெல்லாம் என்ட்ராயிட்டு என்ன எஜுகேஷன், என்ன எஜுகேஷனை பத்தி என்ன பேசுங்க, என் எஜுகேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி எஃப்ஜே கேட்குறாங்க, இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இந்த எஜுகேஷன் இதை பற்றிலாம் பேசவே வேண்டாம். நான் தான் சொல்றேனே, இதை பத்தி பேசவே வேண்டாம் போது நேத்துல இருந்து அவர் அந்த டாக்டர் எஜுகேஷன் இதெல்லாம் அவருக்கு பேசக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு அவர் இது பண்றத திரும்ப இந்த ஒரு பாயிண்ட் அவர் எடுத்துட்டு வர்றது அவர் பண்ண பெரிய தப்பு, பெரிய மிஸ்டேக். ஓகே, இதுல ஒரு பாயிண்ட்ல ரம்யா எமோஷனல் ஆயிட்டு பிரேக் டவுன் ஆயிட்டு அல்ற தருணங்கள் பார்க்க முடியாது. ரம்யா அவங்களுக்கு தோன்ற விஷயத்த கேட்டாங்க. உங்களுக்கு அப்படி சொன்னா பிடிக்க மாட்டேங்குது, நீங்க ஏன் மத்தவங்களுக்கு சொல்றீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் மத்தவங்களுக்கு ஒரு நியாயம், அப்ப நீங்க மத்தவங்களை சொல்றதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கணும்லன்றது ரம்யா பாயிண்ட். அது வேலிட். அதுக்கு உனக்கு படிக்க தெரியுமா, இது பண்ணுமா அது பண்ணுமா அப்படின்னு கேட்கறதுலாம் நியாயமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ திவாகர் அவருக்கான இதுவே அவர் சொந்த செலவில் சூனியன்னுவான்ல அதை அவரே வச்சுக்க தொடங்கி விட்டார் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்தில் ரம்யா பக்கம் ஒரு நியாயம் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். மேலும் படி பார்க்கணும்னா இன்னும் விஷுவல்ஸ்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இன்னும் டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஆஸ் பர் த ப்ரோமோ படி ரம்யா பக்கம் நியாயம் இருக்கிறது. திவாகர் கொஞ்சம் அந்த வார்த்தைகளை தவிர்த்திருக்கலாம். இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தும் போது பல பேருக்கு காயமடையத்தான் செய்யும். அவர் மனதில் ஒன்று வச்சிருக்காங்களே, படிச்சாதான் நாகரிகம் இருக்கும், படிச்சாதான் இதெல்லாம் இருக்கணும், அப்படி இல்லாமல் இருக்காங்க அப்படின்றதான் யதார்த்தம். உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய் கைஸ்.